ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம நண்டு தொக்கு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் 2 தக்காளி எடுத்துருக்கேன். நண்டு 1/2 kg, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்பு மிளகாத்தூள், உப்பு, சின்ன வெங்காயம், மிளகு இடித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, தேவையான எண்ணெய். சட்டியில் எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். இது கொஞ்சம் சிம்பிள் தொக்கு தான். எங்கள் பாட்டி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரெசிபியை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன துண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நான் இதில் சேர்த்துட்டேன். இப்போ வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் அதை நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப மாற வேண்டாம். கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வெங்காயத்தை ஒரு 10 சின்ன வெங்காயமும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ரெண்டுத்தையும் சேர்த்து இடித்து வச்சுருக்கேன். உரலில் இடித்து வச்சேன், மிக்ஸி பண்ணலை. நீங்களும் உரலில் இடித்து சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம இதில் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன். நம்ம பண்ணுற ரெசிபிலே தேங்காய் பால் விட்டும் பண்ணலாம். நான் தேங்காய் பால் விடலை, நார்மலாக தான் பண்ணியிருக்கேன். தேங்காய் சேர்க்க முடியாத, தேங்காய் பால் பிடிக்கலன்றவங்க இந்த மாதிரி ப்ளெயினாக பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம ஆனியன் நல்லா சாட்டே பண்ணிட்டோம். நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய சைஸ் தக்காளி ஒரு 2 எடுத்துருக்கேன். 2 தக்காளி இப்போ இதில் சேர்த்தாச்சு. தக்காளி வந்து நல்லா வதங்கணும், வதக்கிக்கலாம். தொக்கு பண்ணும்போது தக்காளியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வேக விட்டுருணும். கரண்டியில் அப்படி இது நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்துடும். அந்த டைமில் தான் தொக்கு வந்து நல்லா வரும். இப்போ நான் இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 2 போதும். குழம்பு மிளகாத்தூள் இல்லாதவங்க வந்து 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடரும் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள். இப்போ இதில் நான் நண்டு சேர்த்துக்கிறேன். கழுவி வச்சுருக்கேன் நண்டு சேர்த்துக்கிறேன். நான் 1/2 kg தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. கோல்டு டைமில் நீங்கள் நண்டு எடுத்து பாருங்கள், சீக்கிரமாக. இது இடித்த நண்டு ரசம் நம்ம ரெசிப்பியில் இருக்குது. நண்டு ரசம், நண்டு சூப்பு, அப்புறம் நண்டு தொக்கு, இந்த மாதிரி எதாவது பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சளி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நண்டுக்கு தேவையான அளவு தண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். நண்டு முழுகிற அளவுக்கு சேர்த்தா போதும். இது நல்லா கொதித்து நல்ல திக்கான ஒரு கிரேவி, செமி கிரேவி மாதிரி வந்துடும். கருவேப்பிலை மேலே தூவியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சிடும். 5 நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இன்னும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கலாம், மீடியம் ஃப்ளேமில். அப்போ எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வந்து ஒரு மீடியமாக உங்களுக்கு அந்த கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு நண்டு தொக்கு.
வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.